எடப்பாடியை சந்தித்தார் ஸ்டாலின். சற்று முன் தமிழக அரசியலில் திடீர் பரபரப்பு, எதிர்பாராத அதிர்ச்சி திருப்பம். அதாவது, தமிழக அரசியல் களம் இப்போது கூடுதலாக சூடுபிடித்திருக்கிறது. அதற்கு காரணம், தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டது. இனிமேல்தான் உண்மையான பரபரப்பு என்பது தமிழக அரசியலில் இருக்கப் போகிறது. அதாவது, அடுத்த மாதமான ஏப்ரல் 23ஆம் தேதி தமிழகத்தில் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து மே 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை எண்ணப்பட இருக்கிறது. இதன் காரணமாகத்தான் தமிழக அரசியலில் தற்போது பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. இனிமேல் தமிழக அரசியல் கட்சிகள் இந்த தேர்தலுக்காக தீவிரமான வேலைகளிலும் இறங்கிவிடும். ஏற்கனவே திமுக, அதிமுக, விஜயின் கட்சி போன்றவைகள் இந்த தேர்தலை நோக்கி தீவிர அரசியலை செய்து வருகிறது. குறிப்பாக திமுக, அதிமுக போன்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகளை சேர்ப்பதில் ஆர்வம் காட்டி வந்தது. இப்போது தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டு விட்டதால் தீவிரமான தேர்தல் பிரச்சாரங்களிலும் தமிழக கட்சிகள் ஈடுபட இருக்கிறது. இந்த நிலையில்தான் தமிழக மக்களுக்கு அடுத்த அதிர்ச்சியாக திடீரென எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடியும் முதல்வர் ஸ்டாலினும் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. இதற்கு மிக முக்கிய காரணம், எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணி என்பது மிகவும் தாமதமாக இருந்து வருகிறது. இதற்கு மிக முக்கிய காரணம், மத்திய அரசின் நிதி பகிர்வு சுத்தமாக இல்லை என்பதுதான். ஆகவே இந்த விஷயத்தில் தங்களுக்குள் இருக்கும் போட்டியை மறந்து தமிழகத்திற்கு நல்லது நடப்பதற்காக இருவரும் சேர்ந்து மத்திய அரசுக்கு கோரிக்கை வைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு முடிவோடுதான் எடப்பாடியை சந்தித்து முதல்வர் ஸ்டாலின் பேச இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது. அதுவும் இதுபோன்ற தேர்தல் நேரங்களில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கும்போது அப்படியாவது இந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா என்ற எதிர்பார்ப்பில்தான் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இந்த ஒரு செயலை முன்னிறுத்தியிருக்கிறார். இதற்கு எடப்பாடி தரப்பும் இப்போது மறுப்பு தெரிவிக்க முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஏனென்றால், தேர்தல் நெருங்கும் நேரத்தில் ஒருவேளை முதல்வர் ஸ்டாலினின் இத்தகைய முன்னெடுப்புக்கு எடப்பாடி எதிர்ப்பு தெரிவித்தால், அதாவது ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது என்று தெரிவித்தால், கண்டிப்பாக பொதுமக்களின் பார்வையில் எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் அது மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்திவிடும். இதனால் அதிமுகவின் வாக்கு வங்கிகள் இந்த தேர்தலில் பெரிதாக பாதிக்கப்பட்டுவிடும். ஆகவே கண்டிப்பாக இந்த நேரத்தில் ஸ்டாலினின் இந்த ஒரு கோரிக்கையை எடப்பாடி ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். திருடனுக்கு தேள் கொட்டியது போல எடப்பாடிக்கு வேறு வழியே இல்லை. இந்த இடத்தில் கத்தவும் முடியாது, கதறவும் முடியாது. அதே போல பாஜகவுக்கும் இதில் மிகப்பெரிய ஆப்பு இருக்கிறது. ஏனென்றால், எடப்பாடியும் முதல்வர் ஸ்டாலினும் சேர்ந்து வைக்கும் கோரிக்கை இந்திய அளவில் பேசுபொருளாக மாறிவிடும். ஆகவே இதற்கு உடனே பாஜக நடவடிக்கையும் எடுத்தாக வேண்டும். அதாவது, எய்ம்ஸ் மருத்துவமனையை உடனடியாக கட்டுவதற்கு பாஜக என்னென்ன செய்ய வேண்டுமோ அவை அனைத்தையும் தமிழகத்திற்கு செய்தாக வேண்டும். அப்படி ஒருவேளை இந்த நேரத்திலும் பாஜக அதனுடைய வேலையை காட்டினால், பாஜக கூட்டணியில் இருக்கும் அதிமுகவுக்கு இங்கே வாக்குகள் என்பது கணிசமாக குறைந்துவிடும். ஆகவே எப்படி பார்த்தாலும் முதல்வர் ஸ்டாலினின் இந்த ஒரு முன்னெடுப்பு என்பது இந்த நேரத்தில் மிக சரியான காய் நகர்த்தலாக இருக்கப் போகிறது. ஏனென்றால், இந்த ஒரு விஷயத்தை எடப்பாடி ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் திமுகவுக்குத்தான் லாபம். அதேபோல பாஜகவும் இதற்கு செவிசாய்த்தாலும் செவிசாய்க்கவில்லை என்றாலும் திமுகவுக்குத்தான் லாபம். அதற்கு காரணம், நாம் ஏற்கனவே மேலே சொன்னது போல, ஸ்டாலினின் கோரிக்கையை எடப்பாடியும் பாஜகவும் ஏற்றுக்கொண்டால் ஸ்டாலினின் கோரிக்கைக்கு கிடைத்த வெற்றியாக பார்க்கப்படும். இதனால் தமிழக மக்களின் ஆதரவு என்பது திமுகவுக்கு கூடுதலாகும் வாய்ப்பும் உருவாகும். இதில் ஒருவேளை ஸ்டாலினின் இந்த கோரிக்கையை எடப்பாடியும் பாஜகவும் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், இவர்களுக்கு எதிராக மக்களின் எதிர்ப்பலைகள் என்பது இப்போது கிளம்பிவிடும். ஆகவே நடைபெற இருக்கின்ற தேர்தலில் இவர்களுக்கான வாக்கு வங்கி என்பது பெருமளவு குறைவதற்கும் அதிக வாய்ப்புகள் உருவாகிவிடும். ஆகவே சரியான நேரத்தில் சரியான காலகட்டத்தில் ஸ்டாலினின் இந்த ஒரு திட்டம் என்பது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் விழுந்த மிகப்பெரிய அடியாக பார்க்கப்படுகிறது. இப்படி ஸ்டாலின் யோசிப்பதால் தான் கலைஞரை விட மிகவும் ஆபத்தானவர் ஸ்டாலின் என்று கூறுகிறார்களோ என்னவோங்க. அது மட்டுமில்லாமல் இப்போது பரபரப்பாக மாறிக்கொண்டிருக்கும் மற்றொரு செய்தி என்னவென்றால், செங்கோட்டையன் அவர்கள் இப்போது விஜயின் கட்சியிலிருந்து விலகுவதாக கிட்டத்தட்ட அதிகாரப்பூர்வமாக செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அப்படியாக இவர் விலகி திமுகவில் இணைவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக உருவாகியிருக்கிறது.
இதற்காக ஓபிஎஸ்ஸிடமும் செங்கோட்டையன் அவர்கள் நேற்றைய தினம் 2 மணி நேரம் பேசியிருப்பதாகவும் தெரிகிறது. ஆமாங்க, எடப்பாடியின் தனி அதிகாரத்தை எதிர்த்துதான் அதிமுகவிலிருந்து வெளியில் வந்தார் செங்கோட்டையன். தனது நீண்ட அரசியல் அனுபவத்திற்கு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்கும் என்ற நம்பிக்கையில்தான் தவேக கட்சியில் இணைந்தார். ஆனால் இந்த இரண்டிற்கும் இப்போது ஆப்பு விழுந்து விடுமோ என அப்செட்டில் இருக்கிறாராம் செங்கோட்டையன். எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை 1972 தொடங்கியதிலிருந்தே அந்த கட்சியில் இருப்பவர் செங்கோட்டையன். எம்ஜிஆரின் குட்புக்கில் இருந்தவர் செங்கோட்டையன். அதேபோல ஜெயலலிதா அமைச்சரவையிலும் இடம்பெற்றவர். ஒரு முறை சத்தியமங்கலத்திலும் 8 முறை கோபிச்செட்டிப்பாளையத்திலும் என 9 முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் பல முறை அமைச்சராகவும் இருந்தவர் செங்கோட்டையன். 3 தலைமுறை அரசியல்வாதிகளை பார்த்தவர். இவ்வளவு அரசியல் பின்புலத்தை கொண்டவர்தான் செங்கோட்டையன். ஆனால் தவேகாவில் அடைக்கலமான பிறகு இப்போது என்ன செய்வதென்பது தெரியாமல் செங்கோட்டையன் குழப்பத்தில் இருக்கிறாராம். செங்கோட்டையனும் எடப்பாடியும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்றாலும் என்ன காரணமோ தெரியவில்லை, இருவருக்கும் 7ஆம் பொருத்தமாக இருந்து வந்தது. எம்ஜிஆரிடம் அரசியல் பயின்ற தனக்கான அங்கீகாரத்தை எடப்பாடி கொடுக்கவில்லை என செங்கோட்டையன் ஆதங்கப்பட்ட நேரத்தில் செங்கோட்டையனை வளரவிட்டால் தனக்கு பேக் ஃபயராகிவிடும் என எடப்பாடி பயந்ததுதான் இருவருக்குமான கசப்பு ஏற்பட்ட ஆரம்ப புள்ளி. அந்த விரிசல் கொஞ்சம் கொஞ்சமாக பெரிதாகி அதிமுகவை விட்டே வெளியில் வரும் முடிவை எடுத்துவிட்டார் செங்கோட்டையன். அப்போது இவருக்கு புகலிடமாக தெரிந்தது தவேக கட்சிதான். தனது அரசியல் அனுபவத்திற்கான அங்கீகாரம் கிடைக்கும் என நம்பிதான் விஜயின் கட்சியில் இணைந்தார் செங்கோட்டையன். ஆனால் செங்கோட்டையனுக்கு தவேகாவில் மிஞ்சியது என்னவோ ஏமாற்றம்தான். புசி ஆனந்த் மற்றும் ஆதவ் அர்ஜுனா என இருவரையும் தாண்டி செங்கோட்டையனால் அங்கு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. இந்த மனப்புழக்கத்தில் செங்கோட்டையன் இருக்கும் நேரத்தில் மற்றொரு குண்டு வெடிக்க காத்திருக்கிறது. அதுதான் தவேக மற்றும் என்டிஏ கூட்டணி. பாஜக அதிமுக அங்கம் வகிக்கும் என்டிஏ கூட்டணியில் இணைய கிட்டத்தட்ட விஜய் தயாராகிவிட்டதாகவும் அதனால் செங்கோட்டையன் நிலைமை இன்னும் மோசமாகிவிட்டதாகவும் தெரிகிறது. எடப்பாடியை எதிர்க்க வேண்டும் என கங்கணம் கட்டி கொண்டுதான் விஜயுடன் கைகோர்த்த செங்கோட்டையன் எங்கே மீண்டும் எடப்பாடி முன்னால் மீண்டும் கைகட்டி நிற்கும் நிலை ஏற்பட்டு விடுமோ என வருத்தப்படுகிறாராம் செங்கோட்டையன். இதற்கு பருத்தி மூட்டை குடோனிலேயே இருந்திருக்கலாம் என்ற காமெடியைப் போலத்தான் அதற்கு பேசாமல் அதிமுகவிலேயே இருந்திருக்கலாமோ எனவோ செங்கோட்டையன் நொந்து போயிருக்கிறாராம். ஒருவேளை என்டிஏ கூட்டணியில் இணைந்து அதிமுகவுடன் பயணிக்க விஜய் முடிவு செய்துவிட்டால் தவேகாவில் இருந்து வெளியேறலாம் என்றுதான் நினைத்து கொண்டிருக்கிறாராம் செங்கோட்டையன். அப்படி ஒரு முடிவை எடுத்துவிட்டால் செங்கோட்டையனின் அடுத்த மூவ் என்னவாக இருக்கும் என்பதுதான் இப்போதைய ஹாட் டாபிக்காக இருக்கிறது. அதுவும் விஜயின் விவாகரத்து பிரச்சனை என்பதும் திரிஷாவுடனான சர்ச்சை என்பதும் கூட செங்கோட்டையனுக்கு பிடிக்கவில்லையாம். ஆகவே ஒருவேளை விஜயின் கட்சி பாஜகவுடன் கூட்டணி போகவில்லை என்றாலும் கூட செங்கோட்டையன் அவர்கள் தவேக கட்சியிலிருந்து விலகி திமுகவில் இணைவதற்கான வாய்ப்புகள் என்பது பிரகாசமாகவே இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது. சரி, நீங்க சொல்லுங்க, முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடியை சந்திக்க இருக்கும் இந்த ஒரு செய்தியை பற்றியும் அதேபோல செங்கோட்டையன் அவர்கள் இப்போது எந்த முடிவை எடுத்தால் சரியாக இருக்கும் என்பதை பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.